ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாம்பே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல மாவு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கடுகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், ஆயில், சால்ட். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம அந்த கடாயில் ஆட் பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த கடுகு எல்லாமே எண்ணெயோட சூடு தாங்காமல் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கத்து கறிவேப்பிலையை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த கறிவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச 4 பச்சை மிளகாவை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த பச்சை மிளகா லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். இது வதங்குற கேப்பில் நம்ம கடல மாவை எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணியை கூட இதை கடல மாவை நல்லா கரைக்க போகிறோம். இந்த கடல மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைக்கணும். கட்டியோடு வந்துருச்சு அப்படின்னா குழம்புல நம்மளுக்கு கட்டி நல்லா வர ஆரம்பிச்சிடும், வேகாது, சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ கடல மாவை இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து இப்போது நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போய் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்குற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கணும். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணுன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி ஓவர் குக் பண்ணணும். இப்போது தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த கடல மாவை இதில் சேர்க்க போகிறோம். இந்த கடல மாவை நல்லா சூட்டில் சுண்டி வர வரைக்கும் கலக்கி விட்டுட்டு அடுத்து தண்ணி ஒரு 1/4 லிட்டர் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடணும். இதில் எந்த கட்டியுமே வராமல் ரொம்ப நீட்டாக கிளறிட்டே இருக்கணும். தண்ணி ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இந்த கடல மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இதை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கொதிக்க விடலாம். அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த பச்சை மிளகோட காரம்லாம் இறங்கிட்டு இப்போ நம்ம புளிப்புக்காக லெமன் ஜூஸ் ஒரு 4 to 6 ட்ராப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொதித்து வந்ததுக்கப்புறமா இது மேலே கொத்தமல்லியை தூவிட்டு மூடி வச்சோன்னா நம்மளோட சூப்பரான பாம்பே சட்னி ரெடி. எப்போவும் சாம்பார், தக்காளி தொக்கு, சட்னின்னு செய்யாமல் ஒரு புதுவிதமான பாம்பே சட்னியை தோசை, இட்லி, சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.